வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தெற்காசிய மண்டலத்திற்கு பயன்படும் வகையில் 2016 இந்தியா ஏவும் செயற்கைக்கோள். சார்க் மாநாட்டில் பிரதமர் மோடி அறிவிப்பு. தர்மபுரி பச்சிளங்குழந்தை பலியான விவகாரத்தில் திமுக, அதிமுக எம்பிக்கள் ராஜ்யசபாவில் மோதல். தொடர் அமளியால் அடுத்தடுத்து ஒத்திவைப்பு. கேரளாவில் பரவுகிறது பறவை காய்ச்சல். போர்க்கால நடவடிக்கை எடுத்து தமிழகத்தில் உஷார் நிலை. விரிவான செய்திகள். தெற்காசிய நாடுகளுக்கு பயன்படும் செயற்கைக்கோள் 2016 ஆண்டில் ஏவப்படும் என்று சார்க் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். சார்க் எனப்படும் தெற்காசிய நாடுகள் கூட்டமைப்பின் 18வது மாநாடு நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் புதனன்று துவங்கியது. இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், நேபாளம், பூட்டான், மாலத்தீவு ஆகிய நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டுள்ள இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி புதனன்று உரையாற்றினார். சார்க் நாடுகளுக்கு மத்தியில் நிலவும் சந்தேக மனப்பான்மை மற்றும் வெறுப்பு உணர்வை ஒழித்து நன்மையை விளையும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று மோடி குறிப்பிட்டார். 2008 நவம்பர் 26 மும்பை பயங்கரவாத தாக்குதலின் நினைவு தினம் என்று பாகிஸ்தானை மறைமுகமாக குறிப்பிட்ட மோடி, தாக்குதலில் அப்பாவிகளின் உயிரிழப்பு இன்று வரையில் நீங்காத வலியை தந்து கொண்டிருப்பதாக வேதனை தெரிவித்தார். Today, as we remember the horror of the terror attack in Mumbai in 2008, we feel the endless pain of loss of lives. Let us work together to fulfill the pledge we have taken to combat terrorism and transnational crime. பயங்கரவாதத்தை ஒடுக்கவும் நாடு கடக்கும் குற்றங்களை களையவும் சார்க் நாடுகள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை நிறைவேற்ற ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என அழைப்பு விடுத்த மோடி, தெற்காசிய மண்டலத்துக்கு பயனளிக்கும் விதமாக சார்க் செயற்கைக்கோளை 2016 ஆண்டு இந்தியா ஏவும் என உறுதியளித்தார். இது சார்க் நாடுகளுக்கு இந்தியா தரும் நன்கொடை என்று கூறிய மோடி, இந்தியாவின் சிறப்பான எதிர்காலம் குறித்த தனது கனவைத்தான் தெற்காசிய மண்டலத்தின் எதிர்காலத்துக்கான கனவாகவும் தான் கொண்டிருப்பதாக கூறினார். மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பேசுகையில், ஆசிய நாடுகளிடையேயான சர்ச்சைகளுக்கு முடிவு கட்டி நோய், வறுமை, கல்வி அறிவின்மைக்கு எதிராக போரிட வேண்டும் என அழைப்பு விடுத்தார். சார்க் செயற்கைக்கோள் குறித்த மோடியின் அறிவிப்புக்கு பாராட்டு தெரிவித்த இலங்கை அதிபர் ராஜபக்சே, மனித உரிமைகள் என்ற போர்வையில் அந்நிய நாடுகள் சார்க் நாடுகளை அச்சுறுத்துவதாகவும் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். மாநாட்டு நிகழ்ச்சியின் போது பிரதமர் மோடியும் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதை தவிர்த்தனர். ஆனால் இலங்கை அதிபர் ராஜபக்சேவுடன் நவாஸ் ஷெரீப் கைகுலுக்கினார். தர்மபுரி பச்சிளங்குழந்தைகள் பலி, ஹைதராபாத் விமான நிலைய பெயர் மாற்றம் உள்ளிட்ட பிரச்சினைகளை கிளப்பி எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். கருப்பு பண விவகாரம், காப்பீட்டு மசோதா, ஹைதராபாத் விமான நிலைய பெயர் மாற்றம் உள்ளிட்ட விவகாரங்களால் செவ்வாயன்று பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் கடும் அமளி நீடித்தது. புதனன்று லோக்சபா கூடியதும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, வீரப்ப மொய்லி, கமல்நாத் உள்ளிட்டோர் எழுந்து கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்துவிட்டு கருப்பு பணத்தை மீட்பது குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தினர். கேள்வி நேரத்தை ரத்து செய்ய மறுத்த சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் காங்கிரசின் ஒத்திவைப்பு தீர்மானத்தை நிராகரித்தார். கருப்பு பண விவகாரம் குறித்த விவாதத்தை மிக விரைவில் நடத்துவது குறித்து ஆராய்வதாக சபாநாயகர் சுமித்ரா உறுதியளித்தார். ராஜ்யசபாவில் பேசிய திமுக எம்பி கனிமொழி, தர்மபுரி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் அலட்சியத்தால் பச்சிளங்குழந்தைகள் இறந்ததாக குற்றம் சாட்டினார். இதற்கு அதிமுக எம்பிக்கள் கடும் ஆட்சேபம் தெரிவித்தனர். சபைக்கு பொய்யான தகவல்களை கனிமொழி அளிப்பதாகவும் கூறி அதிமுக எம்பிக்கள் கோஷமிட்டதால் சபையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. கேள்வி நேரத்தின் போது ஹைதராபாத் விமான நிலைய விவகாரத்தை எழுப்பி காங்கிரஸ் உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். ஹைதராபாத் ராஜீவ் விமான நிலையத்துக்கு NT ராமராவ் பெயரை சூட்டும் மத்திய அரசின் முடிவை திரும்பப் பெற கோரி தொடர்ந்து காங்கிரசார் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு கோஷமிட்டனர். இதுபோன்ற அமளியால் அடுத்தடுத்து 3 முறை ராஜ்யசபை ஒத்திவைக்கப்பட்டது. கேரள மாநிலத்தில் தாக்கியுள்ள பறவை காய்ச்சல் தமிழகத்தில் பரவாமல் தடுக்க கோழிப் பண்ணைகளில் நோய் தடுப்பு நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. கேரள மாநில ஆலப்புழா, கோட்டயம் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பறவை காய்ச்சலால் 20,000 வாத்துகள் உயிரிழந்தன. இந்நிலையில் தமிழகத்தில் முட்டை உற்பத்தியில் முதன்மை வகிக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கோழிப் பண்ணைகளில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பறவை காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கை குறித்து மாவட்ட கலெக்டர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் கோழிப் பண்ணையாளர்கள், கால்நடை மருத்துவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. செய்தியாளர்களிடம் பேசிய கலெக்டர் தட்சிணாமூர்த்தி, கோழிப் பண்ணைகள் சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் நோய் பரவுவதை கண்காணிக்க 20 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அனைத்து பண்ணையாளர்களும் உயிரியல் பாதுகாப்பு முறையின்படி
கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று கேரளா செல்லும் வாகனங்களையும் திரும்ப வரும் வாகனங்களையும் மற்றும் முட்டை கொண்டு செல்லும் இந்த ட்ரேக்களையும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்த பின்பே பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிவிரைவுப்படை 20 போட்டிருக்கோம். அது இல்லாமல் வழக்கமான கால்நடை மருத்துவர்கள் இருக்கிறாங்க. பறவை காய்ச்சலை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும் கலெக்டர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் புதனன்று செய்தியாளர்களை சந்தித்தார். செவ்வாயன்று இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி புதனன்று காலை நிலவரப்படி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள இலங்கை மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் நீடிப்பதாக தெரிவித்தார். இதன் காரணமாக வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் தென் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என தெரிவித்த ரமணன், அதைத் தொடர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். நிலநடுக்கோட்டை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் உதயமான ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை 8 மணி அளவிலே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள இலங்கை மற்றும் நிலநடுக்கோட்டை அருகில் உள்ள இந்திய பெருங்கடல் பகுதியில் நீடிக்கின்றது. இந்த நிகழ்வின் காரணமாக வாரம் 24 மணி நேரத்திலே தென் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே நாம் மழையை எதிர்பார்க்க முடியும். மழையின் அளவு படிப்படியாக அதிகமாகும் என்று எதிர்பார்க்கலாம். கனமழையை பொறுத்த மட்டிலே அடுத்த 48 மணி நேரத்திலே தென் கடலோர பகுதிகளிலே இருப்பதற்கான ஒரு வாய்ப்புண்டு. சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என தெரிவித்த ரமணன், வரும் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழக சட்டசபைக்கு வந்து ஜனநாயக கடமையாற்றுமாறு திமுக தலைவர் கருணாநிதிக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் புதனன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். சட்டசபை கூட்டம் தொடர்பாக கருணாநிதியும் ஸ்டாலினும் தரம் தாழ்ந்த அறிக்கைகளை வெளியிட்டு விமர்சனம் செய்வதாக கூறியுள்ள பன்னீர்செல்வம் இதுகுறித்து ஏற்கனவே விரிவான அறிக்கை வெளியிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 தமிழக மீனவர்களுக்காக ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கைகள் மற்றும் மேகதாது அணை பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வது தொடர்பாக விரிவாக கூறியுள்ள பன்னீர்செல்வம், பருப்பு வாங்குவது தொடர்பாக ராமதாஸ் மீது மான நஷ்ட ஈடு வழக்கு தொடர்ந்திருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டசபையில் அதிமுகவினர் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கருணாநிதி கூறியதற்கு திமுக ஆட்சியில் அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் ஜெயலலிதாவை எவ்வளவு கண்ணிய குறைவாக நடத்தினார்கள் என்பதை விவரித்துள்ள பன்னீர்செல்வம், அதுபோன்று இழிவாக நடந்து கொள்ள எங்களால் உறுதியளிக்க இயலாது என்று தெரிவித்துள்ளார். கடந்த 1989 மார்ச் 25ஆம் தேதி சட்டசபையில் நடந்ததை தமிழகம் மறந்திருக்காது. மேஜை, நாற்காலி, செருப்பு வீச்சு என்பது மட்டுமின்றி கருணாநிதி அருகில் இருந்த துரைமுருகன் ஜெயலலிதாவின் புடவையை இழுத்து மானபங்கம் செய்ய முயற்சித்ததையும் பன்னீர்செல்வம் நினைவுபடுத்தியுள்ளார். கடந்த 2006இல் ஜெயலலிதா சட்டசபையில் பேசும்போது 65 முறை திமுக அமைச்சர்கள் குறுக்கிட்டதை நினைவுபடுத்தியுள்ள பன்னீர்செல்வம், இதுபோன்ற அராஜக செயல்களில் அதிமுக ஈடுபடாது என்றும் சட்டசபை தலைவர் ஸ்டாலின் அனுமதித்தால் டிசம்பர் 4ஆம் தேதி துவங்கும் சட்டசபை கூட்டத்திற்கு வந்து கருணாநிதி ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என்றும் பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். கட்சிக் கொடியை அறிமுகப்படுத்தியுள்ள ஜி.கே. வாசன் திருச்சி மாநாடு பிரம்மாண்டமாக நடத்தப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த மாதம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் நவம்பர் 3ஆம் தேதி தனிக்கட்சி முடிவை அறிவித்தார். வரும் 28ஆம் தேதி வெள்ளியன்று திருச்சி ஜி கார்னர் மைதானத்தில் கட்சி மாநாட்டை நடத்தவுள்ள வாசன் சென்னை சாந்தோமில் புதன்கிழமையன்று கட்சிக் கொடியை அறிமுகப்படுத்தினார். மூவர்ணங்களோடு முன்னாள் முதல்வர் காமராஜர், முன்னாள் காங்கிரஸ் தலைவரும் தமிழ் மாநில காங்கிரஸ் நிறுவனருமான தனது தந்தை மூப்பனார் படங்களோடு கட்சிக் கொடியை தொண்டர்கள் மத்தியில் வாசன் அறிமுகப்படுத்தினார். புதிய இயக்கத்தினுடைய கொடி நேர்மை, எளிமை, தூய்மைக்கு எடுத்துக்காட்டு. 28ஆம் தேதி அன்று திருச்சி மாநகரிலே நடைபெறும் திருப்புமுனை பொதுக்கூட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களிலிருந்து லட்சோபலட்சம் தொண்டர்கள் வர இருக்கின்றார்கள். அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப அவர்கள் எங்களது புதிய கொடியை தங்களது வாகனங்களிலும் கையிலும் ஏந்தி வருவதற்கு ஏதுவாக இன்றைக்கு கொடியை நாங்கள் மகிழ்ச்சியோடு அறிமுகம் செய்திருக்கிறோம்.
முன்னாள் தலைவர் ஞானதேசிகன், முன்னாள் எம்பிக்கள் பீட்டர் அல்போன்ஸ், அழகிரி உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலுக்கு வந்த வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கோவில் மற்றும் ரயில் நிலையத்தில் வரும் 29ஆம் தேதி சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடிக்கும் என்று ரயில் நிலைய அலுவலர் செந்தில்குமாருக்கு மிரட்டல் கடிதம் ஒன்று வந்தது. இதுகுறித்து செந்தில்குமார் போலீசாருக்கு தகவல் அளித்தார். இதைத் தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் கோவிலில் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. பக்தர்களும் சோதனைக்கு பின்னரே கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன்ல ஆட்டோ ஓட்டுறாங்க. எக்ஸாமுக்கு 1 மணிக்கு ஏதோ மொட்டை கடைசி மாதிரி வந்துச்சுங்க. ஸ்ரீரங்கம் கோயில்லையும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் 29ஆம் தேதிக்குள்ள வெடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பஸ்லயும் ட்ரெயின்லயும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஆர்பிஎஃப் நாய்கள்லாம் வந்து இங்க சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மிரட்டல் கடிதத்தால் திருச்சி மாவட்ட மக்கள் பீதியடைந்துள்ளனர். மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை கல்வி இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற இந்திய மாணவர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். கோவை புதூரில் உள்ள சிபி முத்துசாமி கலை அறிவியல் கல்லூரி மற்றும் ஈரோடு சிக்கைய நாயக்கர் கலை அறிவியல் கல்லூரி ஆகிய இரண்டும் நிர்வாக சீர்கேடு முறைகேடுகளால் சீரழிந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அரசு உதவி பெறும் இந்த 2 கல்லூரிகளையும் அரசே ஏற்று நடத்திட வலியுறுத்தி சென்னை கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலகத்தை இந்திய மாணவர் சங்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ஈரோடு சிக்கைய நாயக்கர் கல்லூரியையும் அதேபோல கோயம்புத்தூர்ல இருக்கிற சிபி முத்துசாமி அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரியையும் அரசு கல்லூரியாக அரசாங்கம் ஏற்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா இந்த 2 கல்லூரிகளும் கடந்த 15 ஆண்டு காலமாக தொடர்ந்து பல்வேறு நிர்வாக முறைகேடுகளால், ஏராளமான நிர்வாக சீர்கேடுகளால் அந்த கல்லூரியில் உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாணவனுடைய நிலைமை இன்றைக்கு கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர். மாணவர்கள் போராட்டத்தை அடுத்து அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுக்கோட்டை அருகே பிரபாகரன் பிறந்த நாளை முன்னிட்டு கோவில் கும்பாபிஷேகம் நடத்த தடை செய்யப்பட்டதை கண்டித்து அகதிகள் முகாம் வாசிகள் மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை திருவரங்குளம் அருகே உள்ள தோப்பு கொல்லை அகதி முகாமில் 500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இங்குள்ள மக்கள் ஒன்று சேர்ந்து அப்பகுதியில் விநாயகர் கோவில் ஒன்றை கட்டினர். நவம்பர் 27ஆம் தேதியான வியாழனன்று கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டனர். ஆனால் விடுதலை புலி தலைவர் பிரபாகரனின் பிறந்த நாளை முன்னிட்டு முகாமில் எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது என்று போலீசார் தடுத்தனர். இதனால் அதிருப்தி அடைந்த பொதுமக்கள் ஆலங்குடி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் குறிப்பிட்ட தேதியில் கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என்று பொதுமக்கள் தெரிவித்ததை அடுத்து போலீசார் அவர்களை லேசான தடியடி நடத்தி கைது செய்தனர். அகதிகள் முகாம் மக்கள் நடத்திய மறியலால் புதுக்கோட்டை ஆலங்குடி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் தோப்புக்கொல்லை பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலையில் புதன்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,984 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,498 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 39 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 37,055 ரூபாயாக இருந்தது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை திருவிழாவிற்கான கொடியேற்றம் புதன்கிழமையன்று கோலாகலமாக நடந்தது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடக்கும் திருக்கார்த்திகை விழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டு திருவிழா டிசம்பர் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மிகவும் பிரசித்தி பெற்ற இவ்விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர். இதற்கான கொடியேற்றம் புதன்கிழமையன்று காலை வெகு விமர்சையாக நடந்தது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விநாயகர் சமேத முருகர், வள்ளி, தெய்வானை மற்றும் அண்ணாமலையார், உண்ணாமலையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டன. பஞ்சமூர்த்திகள் தங்க கொடிமரம் முன்பு எழுந்தருள வேத மந்திரங்கள் முழங்க மங்கள இசையுடன் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இவ்விழாவில் கலெக்டர் ஞானசேகரன், தமிழக வேளாண் துறை அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.